இஸ்ரேல் பிரதமருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போர் நடைபெற்று வரும் இந்த சூழலில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம்தான் இஸ்ரேல் மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இஸ்ரேல் காசா இடையேயான போரில் ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக இஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக ராக்கெட் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் பிரதமர் போட்ட அதிரடி உத்தரவுப்படி இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் மட்டுமின்றி தரைவழி தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது. இரு தரப்பினருக்கும் இடையேயான போர் 1 வருடங்களை கடந்தும் நீடித்து வருகிறது. போர் நிறுத்தம் அறிவிக்க கோரி உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவோ காசாவில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் அமைப்பினரை அழிக்கும் வரை ஓய மாட்டோம் என சூளுரைத்தார். இவரின் பேச்சு மேலும் போர் பதற்றத்தை அதிகரிக்கும் என உலக தலைவர்கள் கவலை தெரிவித்தனர். இந்த நிலையில்தான் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ஜெருசலேமில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு சிறுநீர் பாதையில் தொற்று இருப்பதாகவும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். இதனை பிரதமர் அலுவலகம் உறுதி செய்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் அறுவை சிகிச்சைக்காக நெதன்யாகு மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும். இதன் காரணமாக நீதித்துறை அமைச்சர் யாருல் லெனின் தற்காலிக பிரதமராக செயல்படுவார் என தெரிவித்துள்ளது. இந்நிலையில்தான் பிரதமர் நெதன்யாகுவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது என்றும் தொடர்ந்து அவர் மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருப்பார் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் திடீரென நெதன்யாகுவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ள சம்பவம் இஸ்ரேல் மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.